உலக மக்களை மேய்க்கும் ஃப்ரீ மேசன்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தாங்கள் கல்கட்டட தொழில் செய்ததாகவும் அத்தகையோரின் மேசன் என்ற பெயரை தங்களுக்கு வந்ததாக இவர்கள் சொல்லிக் கொள்வது சுத்த அபத்தம். அதனால்தான் கவராயம், கொளுத்து போன்ற பொருட்களை தங்களது சின்னமாக கொண்டுள்ளனர். இதை பற்றி சிறிது விரிவாக சொல்லிவிட்டு பிறகு இந்த விடிய தலைப்புக்கு வருவோம். சூப்பர்வைசர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்காணி. இது கண்ணால் கண்டு கணி, அதாவது கண்காணி என்ற சொல்லின் திரிபு. இந்த சொல் மேஸ்திரி என்று இன்றும் தமிழகத்தில் அழைக்கப்படுகிறது. அதாவது மேசையில் தரித்திருப்பவன், மேசத்தரி, மேஸ்திரி. இந்த சொல் கட்டிட வேலை கண்காணிகளின் பெயராக நாம் அறிந்திருந்தாலும் பொதுவாக தொழிலாளர்களை கண்காணிக்கும் பல துறை சொல்தான் மேஸ்திரி. இந்த சொல் மேசன், மேசை, மேஸ்திரி என்று வல்லாடு மேய்க்கும் மேசன்களிடமிருந்து வந்த சொல்லே. ஆக மேசன் என்றாலே கண்காணிதான். யூதர்களே ஃப்ரீ மேசன்கள். யூதர்கள் எங்குமே அடிமைகளாக வாழ்ந்ததில்லை. அப்படியே அடிமையாக சென்றாலும் விரைவில் ஏதாவது சூழ்ச்சி செய்து ஆளும் வர்க்கத்தை கைவசப்படுத்தி விடுவார்கள். இவர்கள் சென்ற எல்லா நாடுகளிலுமே இதுவே யதார்த்தம். ஆபிரகாம் காலத்தில் அச்சாரம் போடப்பட்டாலும் மோசஸ் காலத்தில் தான் எகிப்தின் ஆட்சி இவர்களின் நேரடி கைகளில் வருகிறது. இவர்களது கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து மக்கள் கிளர்ந்து எழுந்ததால் மக்களின் மீது இவர்கள் 10 விதமான செய்வினைகளை ஏவி மிரட்டுகின்றனர். அதையும் மீறி மக்கள் இவர்களை எதிர்த்ததால் யூத மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார் மோசஸ். ஆனாலும் எகிப்தின் அரசாட்சி யூதர்களின் கைகளிலே இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார். அதாவது யூதர்கள் தங்களது உண்மையான யூத அடையாளத்தை மறைத்துக் கொண்டு எகிப்தியர் போல வேடமிட்டு அரசாள்கின்றனர். இது மோசஸ் காலத்தில் தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிளியோபாட்ரா வரை நீள்கிறது. இப்படி மறைவாக ஆட்சி செய்ய தொடங்கியதான் யூத ரகசிய அமைப்பின் தோற்றமாக இருக்க வேண்டும். அப்போது அதற்கு அடக்கி ஆள்பவர் என்ற பொருளில் மேசன் என்று பெயர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவர்களின் கடவுளாக வல்லாடு இருப்பதில் வியப்பில்லை. இவர்களுக்கும் கட்டுமான தொழிலுக்கும் உள்ள தொடர்பை இப்போது பார்ப்போம். யூதர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் பெருமைமிகு உடைமைகளை கைப்பற்றி தமதாக்கிக் கொள்வார்கள். பிரமிடுகள் ஆபிரகாம் காலத்திற்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. அதாவது யூதர்கள் எகிப்துக்குள் முதலாக நுழைவதற்கு முன்பாகவே பிரமிடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. பிரமிடுகள் எகிப்து மக்களின் வியக்க வைக்கும் சாதனை. அத்தகைய பெருஞ்சாதனைக்குரியவர்களாக தங்களை காட்ட பிரமிடுகளுக்கு இவர்கள் உரிமை கொண்டாடுகின்றனர். அதனால்தான் கண்காணி என்ற பொதுவான பொருள் கொண்ட மேசன் என்ற சொல்லை கட்டிட வேலை செய்பவர் என்று மட்டும் சித்தரித்து எகிப்து மக்களின் பாரம்பரியத்தை சுவாகா செய்தனர். இதனால்தான் யூத ரகசிய அமைப்புகளின் சின்னங்களில் பிரமிடு உள்ளது. கண்காணி என்றாலே கண் இருக்க வேண்டும் அல்லவா? அதனாலேயே அவர்களின் சின்னமாக கண் உள்ளது.